ராமேஸ்வரனாவே ராமர் கோயில் தானே ஃபேமஸ்ஸு. ஸோ அப்படி ராமர் கோயிலை நீங்கள் பார்க்கறதுக்கு தரிசிக்கிறதுக்கு போனீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஹிந்தியாக எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா அது குஜராத்தி கட்டின கோயில். அப்போ ராமேஸ்வரத்தில் ராமர் கோயில் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரத்தில் வந்து சிவன் கோயில் தான் ஃபேமஸ். அது வந்து என்ன சிவன் கோயில்னு பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமிகள் சிவன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமர் டெம்பிள் அப்படின்னு சொன்னாவே இங்கே ராமநாத சாமி சிவன் கோயிலுக்கு தான் நீங்கள் வந்து வர்றது. ஸோ ஏன் இந்த கோயிலுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து இலங்கையில் போர் புரிய போகிறதுக்கு முன்னாடி ராமநாத சாமிகளை வந்து தரிசிக்கிறதுக்காக வந்து சிவாலயத்தில் பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பூஜை பண்ணி பிரதிஷ்டப்பட்ட கோயில் தான் இந்த ராமநாத சுவாமி சிவன் கோயில். ராமர் டெம்பிள்னு சொல்லக்கூடிய கோயிலும் இந்த கோயிலை தான் அடையாளப்படுத்தி சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு சிவன் கோயில். தவறுதலாக ராமர் டெம்பிள் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கோயில் வந்து போகுது. அது வந்து மேத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க குஜராத்திலேருந்து வந்தவங்க கட்டின கோயில். ஆனால் இதுதான் தமிழர்கள் கட்டின கோயில். இந்த கோயிலில் வந்து ராமரை வந்து பூஜை பண்ணிட்டு சிவனுக்கு வந்து ஒரு 15 நாளோ நம்ம பூஜை பண்ணதா சொல்கிறாங்க. 15 நாள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இலங்கையில் வந்து போய் அவர் போர் புரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த கோயிலை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய சைஸில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள கோயில் சைஸே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கோயிலில் வேறு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் எப்படி மீனாட்சி அம்மன் கோயில் அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குமோ அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் ராமநாத சாமி கோயில் ரொம்ப பெருசாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அங்கே தான் தீர்த்த தொட்டின்னு சொல்லிட்டு ஒரு தீர்த்த தொட்டியை பார்த்தோம். ஸோ எப்படி வந்து காசிக்கு போய் தீர்த்தம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நார்த்துலேருந்து வரக்கூடியவங்க வந்து இங்கே சவுத்தில் வந்து ராமேஸ்வரம் கோயிலில் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட கேனாக தூக்கிட்டு போனாங்க தீர்த்தத்தை. ஸோ அந்த தீர்த்த தொட்டியை பாருங்கள். தீர்த்த தொட்டியில் ஏன் இங்கே தீர்த்தம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தவசம் பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து பாவங்களை கழிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போக வேறு என்ன இங்கே ஸ்பெஷலாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்படி வடக்கு வாசல் தெற்கு வாசல்னு சொல்லிட்டு 4 கோபுரம் இருக்குமோ அதே மாதிரி கோபுரங்கள் இங்கேயும் இருந்தது. அதையும் பார்த்தோம். ஸோ ஒரு பெரிய கோபுரம்க்கு அப்புறம் ஒரு உள்ள இன்சைடில் ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பெரிய கோபுரம் வந்து இன்னும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு கோபுரத்துலேருந்து இன்னொரு கோபுரம் போகிறதே கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தது. இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் பக்தர்கள் வந்து ஒரே நேரத்தில் தரிசிக்க முடியும். அவ்வளோ பெரிய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்சிமம் ராமேஸ்வரன் வந்தோம்னாவே நம்ம ராமர் கோயிலில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருப்போம். ஸோ ராமர் கோயில்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நேராக அது வந்து ஒரு ஹிந்திக்காரங்க கட்டின ஒரு ராமர் கோயிலை போய் காட்டும். ஸோ அந்த கோயில் ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னது தான். இருந்தாலும் அதை பார்க்கலாம், தரிசிக்கலாம். இந்த கோயில் தான் ராமர் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு போன கோயில். ஸோ இந்த கோயில் தான் ஃபேமஸான கோயில் ராமேஸ்வரத்தில், ராமநாத சுவாமிகள் டெம்பிள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி